அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகைகள் 2 மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வேலிப்பருத்தி, ஒன்று மிளகு. நமக்கு வேலிப்பருத்தியை பற்றி நல்லா தெரியும். நமக்கு சாதாரணமாக சாலை ஓரங்கள்லையும் ஓடை ஓரங்கள்லையும் எந்த புதரை பார்த்தாலும் பருவமழை முடிஞ்சதுலேருந்தே பார்த்தா அப்படியே ஒவ்வொரு வேலிகள்லையும் பறந்து கிடக்கும். அதனுடைய காய்கள்லேருந்து ஒரு பஞ்சு மாதிரி பறக்கும். இது வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலிப்பருத்தியோடைய அந்த கொடியை நம்ம பிடுங்கினா என்ன ஆகுனா உடனே அதில் வெள்ளை நிறமான பால் வந்துடும். இந்த வேலிப்பருத்தி சித்த மருத்துவத்தில் கோழை அகற்றியாகவும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க. இதை இதே நவீன அறிவியல் ஆய்வுகள்லையும் வேலிப்பருத்தியை பற்றி செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் கணக்கில் அடங்காதவை. மிளகு, இப்போ நமக்கு மிளகு அப்படின்னு சொன்னாவே கார்ப்பு தன்மைன்னு தெரியும். அந்த கார்ப்பு தன்மையில் இந்த மிளகுலேருந்து பலவிதமான வேதிப்பொருட்கள் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு துறைக்கு தேவை, மருந்து துறைக்கு, உணவு துறைக்கு, சித்த மருத்துவ துறைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தா பெப்பர் ஆயில், பெப்பரோட எக்ஸ்ட்ராக்டில் இருக்க பைப்ரின் கண்டென்ட்டு, அதே போல் க்ரீன் பெப்பர், இப்படி ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு சுவையான நிகழ்ச்சி, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே குர்குமின் டேப்லெட்னு தெரியும். மஞ்சளை வைத்து செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. இது நிறைய புற்றுநோயுடைய செல்களை அழிப்பதற்காக நிறைய இடத்துல வணிகமாக இருக்குது. முதல்ல நம்ம மஞ்சள் மாத்திரை மட்டும் அந்த குர்குமின் டேப்லெட் பண்ணப்போ என்ன ஆகுனா அது வயிற்றுக்குள்ளே அப்டேக்கே ஆகலையாம், உறிஞ்சப்படலையாம். அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும் போத நம்ம ஆள் ஒருத்தர் சாதாரணமாக சொன்னார், இந்த மஞ்சள் இல்லைங்க, ரசம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெப்பரையும் சேர்த்துக்குங்கன்னு. இந்த பைப்ரின் எக்ஸ்ட்ராக்டோட இந்த குர்குமின் எக்ஸ்ட்ராக்ட், பைப்ரின் எக்ஸ்ட்ராக்ட் 10% கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்திய ஆய்வுகள்லாம் தெரிவிக்கிறது. இந்த பெப்பரையும் இந்த மிளகையும் வேலிப்பருத்தியையும் வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்கான மாண்டம், சரியாமை, கோழை, இதற்கு ஒரு அற்புதமான தயாரிப்பு சொல்கிறாங்க. எப்படின்னா, வேலிப்பருத்தியோட சாறு எடுத்துக்கணும், பச்சை சாறு எடுத்துக்கணும். அதில் மிளகை ஒவ்வொரு முறையாக வச்சு அதை எப்படி ஊட்டமேற்றி செய்ய போகிறோன்றதை இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம காயக்கற்பம், அதாவது நிறைய மூலிகைகளை காயக்கற்பமாக மாற்றி சித்தர்கள் பயன்படுத்துவாங்க. சில மூலிகைகளே காயக்கற்பமாக இருக்கும், சில மூலிகைகளை காயக்கற்பமாக எப்படி மாற்றுறது அப்படின்ற முறை இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு கற்பம். இந்த மிளகை நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு எல்லாருமே கிடைக்கக்கூடியது இந்த மிளகு. இந்த மிளகை நம்ம எப்படி கற்பமாக மாற்ற போகிறோம், இதை எப்படி காயக்கற்பமாக மாற்றி இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2: மிளகு, வேலிப்பருத்தி சாறு. இப்போது நம்ம வேலிப்பருத்தி இலைகள் எப்படி இருக்குது, வேலிப்பருத்தி சாறு எப்படி பயன்படுத்த போகிறோன்றதை பார்க்கலாம். கொடி நம்ம பார்க்குறோம். இது வேலிப்பருத்தின்ற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னா, இது வேலி ஓரங்களில் படர்ந்து இருக்கக்கூடியது. இந்த இலைகள் இந்த மாதிரியான வடிவம், நல்லா வளைந்து இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்க இலைகள். இதோடைய காய் பார்த்தோன்னா இப்படி இந்த காய் இதிலிருந்து வளைந்து இந்த ரெண்டும் இப்படி தனியாக இருக்கும். இப்படி இந்த தண்டுல இருந்து வளைந்து இந்த காய்கள் இந்த மாதிரி ஒட்டியிருக்கும். இந்த வேலிப்பருத்தி செடி வெளிர் நிறத்தில் இருக்கும். இந்த இலைகள் இதை காய வச்சு எளிமையாக நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். இப்போது இந்த வேலிப்பருத்தி இலையோட சாறு நம்ம எடுத்திருக்கோம், அதே மாதிரி நம்ம மிளகு எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, மிளகை ஒரு தட்டில் மிளகை போட்டுக்கிறோம். அதை நல்லா பரப்பிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வேலிப்பருத்தி இலையோட சாறு, வேலிப்பருத்தி இலைகள் மட்டும் எடுத்து அதுல சாறு எடுத்திருக்கோம். அந்த வேலிப்பருத்தி இலை சாறை நம்ம இந்த தட்டில் ஊற்றிடுறோம். தட்டில் ஊற்றி நல்லா இந்த மிளகு இந்த சாறில் நல்லா மூழ்கி ஊறுற அளவுக்கு வச்சு இதை அப்படியே எடுத்து வெயிலில் வச்சிட போகிறோம். இலை சாறில் ஊறின மிளகை நம்ம வெயிலில் வச்சுட்டோம். வேலிப்பருத்தி பற்றி சித்தர்கள் சொல்கிறது, உத்தாமணி இலையால் உள்வயிற்று குன்மமொடு குத்தாம் வலியும் குளிரும் போம், பற்றி இசிக்கும் வலி இறைப்பும் எத்தடிப்பும் ஏகும், பசிக்கும் அதி மந்தமும் போம் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மிளகை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி 7 முறை நம்ம வேலிப்பருத்தி இலை சாறில்
மிளகை காய வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மிளகோட பயன்பாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிளகு உடனடியாக வாதத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீட் ரெமடி. ஒரு மிளகை வந்து நம்ம அதாவது கடவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட கடைசி பல்க்கு பக்கத்தில் வச்சு நம்ம கடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உடனடியாக வாத சம்பந்தமான தொந்தரவு, முகத்தில் இருக்க மதமதப்பு இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அது போக சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்தையும் விரட்டக்கூடியது மிளகு. இப்போ இதோட நம்ம வந்து வேலிப்பருத்தி வந்து பாவனை பண்ணுறோம். அதாவது வேலிப்பருத்தியை 7 முறை வச்சு ஊற வைக்கிறோம். இதோட பயன் என்ன அப்படின்னா, வேலிப்பருத்தி அருமையாக சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடியது. நம்ம உடலில் கொஞ்சமாக வெப்பத்தை அதிகப்படுத்தி வாதம் மற்றும் கபம் ரெண்டையுமே சரி பண்ணக்கூடியது. அதாவது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா இருமல், இளைப்பு, அவங்களுக்கு வர ஆஸ்மா மாதிரியான பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. அப்புறம் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, உடம்புல ஏற்படுற மதமதப்பு இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஊற வச்சு எடுக்கிறதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது மெயினாக குழந்தைகளுக்கு ஏற்படுற மாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்தம்னா குழந்தைகளுக்கு உண்ட உணவு செரிக்காமல் வயிறு பொறுமல் இருக்கும். ஒரு சில நேரம் அவங்களுக்கு அதனால வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து உணவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாந்தம் வந்துருச்சு அப்படின்னாலே குழந்தைகளுக்கு உடனே காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம இந்த மாதிரி மிளகை ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிடறோம். அந்த மிளகை வந்து பொடி பண்ண வேண்டாம், அரைக்க வேண்டாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ, அவசரத்துக்கான மருந்து இது, எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும். இப்போ 1 வயசு குழந்தையா இருந்தால் ஒரே ஒரு மிளகு, அந்த ஒரு மிளகை மட்டும் நம்ம நல்லா உரைச்சி அல்லது ஏதாவது ஒரு சின்ன கல்லை வச்சு நல்லா நுணுக்கி பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் தேன் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அல்லது பாலூட்டும் தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைக்கு நாக்கில் தடவி கொஞ்சம் அந்த மிளகு, காரமான மிளகோட அளவு வந்து குறைச்சிட்டு அதை நாக்கில் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டலாம். அப்போது வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 வயது குழந்தையாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரு 3 மிளகு, அதே மாதிரி 3 வயது குழந்தையாக இருந்தால் ஒரு 5 மிளகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பெரியவங்க வந்து இந்த பொடியை இதை பவுடர் பண்ணி அப்படியே வச்சுட்டு சூதகத்தடை, அதாவது மாதவிடாய் வந்து சரியாக வரல, இல்லை சூதக வலி இருக்குது, பீரியட் சமயத்தில் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷன் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் பீரியட்ஸ் வந்து வரலை, அது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து பெண்கள் வந்து வயதுக்கு வர்றதுக்கு நாள் ஆகும். அவங்க என்ன பண்ணலான்னா இந்த இலை, பச்சை இலை, அப்படியே இந்த இலை ஒரு இலை எடுத்துட்டு அதில் ஒரு 2 மிளகு வைத்து அப்படியே வெற்றலை சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இடைவெளி விட்டு இதை தொடர்ச்சியாக அவங்க வந்து வயதுக்கு வர இந்த காம்பினேஷனை வந்து எடுத்துக்கலாம். மெயினாக இது குழந்தைகள் இருக்க வேண்டிய எல்லா வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டியது இந்த உத்தாமணி அப்படின்ற வேலிப்பருத்தியில் ஊறின மிளகு. இந்த மிளகு கற்பம் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.